என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக 2வது பதிவு போடுறேன். 2 மகான்களின் சரித்திரத்தை பத்தி நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். அதுல ஆண்டவன் பிச்சை அம்மாள் மயக்க நிலையில கடந்ததாக அத்தோட நம்ம அங்க முடிச்சோம். இப்ப பின்னவாசல் பெரியவாளை பத்தி சொல்லிட்டு, பின்னவாசல் பெரியவா எப்படி அந்த உடல்ல பிரவேசிக்க போறாங்கிறத பத்தி இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பின்னவாசல் பெரியவாங்கிறது பின்னாடி வந்த பெயர். அவரோட இயற்பெயர் ராமகிருஷ்ணா. அவர் பிறந்தது ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்துல. பட் பின்னவாசல்ல வாழ்ந்துட்டு இருக்கார். பின்னவாசல்ங்கிற ஊர் லால்குடிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த சரித்திரத்தை நான் படிச்சுட்டு பின்னவாசல் அதிஷ்டானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவா கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆண்டவன் பிச்சை அம்மாளோட சரித்திரம் கூட புஸ்தக வடிவில் கிடைக்கிறது. இது தமிழ் தெரிஞ்சவாளுக்கு மட்டும் இல்லாம தமிழ் தெரியாதவாளுக்கும் இந்த மகான்களோட சரித்திரம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல நான் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன். பின்னவாசல் பெரியவாளோட குரு மானசீக குரு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா. எப்பேற்பட்ட குருவோட அருளாசி அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ராமகிருஷ்ணா அவர்கள் நல்ல தவம் அதெல்லாம் பண்ணி ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில் தான் இருக்கார். நிறைய சித்திகள்லாம் கூட அவருக்கு இருக்கு. நிறைய சீடர்கள் கூட அவருக்கு இருக்கா. அவர் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண வாழ்க்கையில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்து அவரோட மனைவி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறா, நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு சேவையாவது பண்றேன், அந்த அளவுக்கு எனக்கு அனுமதிக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறா. ஆனா ராமகிருஷ்ணா அவர்கள் அந்த உரிமை கூட அவளுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால அவரோட மனைவி நீ ஒரு பெண் ஜென்மம் எடுத்து ஒரு பெண்ணு கூடி என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய துக்கத்தை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுக்குறா அப்படின்னு இந்த சரித்திரத்துல வருது. நான் இந்த சரித்திரம் படிச்சுட்டு இருந்த போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். பாகவத்துல கூட பரீட்சித்துக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது. பரீட்சித் 7 நாள்ல அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபம் அதே மாதிரி அந்த சாபம் பலிக்கிறது. இந்த மாதிரி நம்ம நிறைய புராணங்களும் இதிகாசங்கள்லயும் நிறைய சாபங்களை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாள்ல இந்த கஷ்டம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சகஜமா ஆயிடுத்து. ஒரு பெண்ணு ஆணுக்கு கஷ்டம் கொடுக்கறதும், ஒரு ஆண் பெண்ணுக்கு கஷ்டம் கொடுக்கறதும், பிள்ளைகள் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கறதும், அப்பா பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதும் ரொம்ப நம்ம கேள்விப்பட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவ சபிச்சாக்க அந்த சாபம் பலிக்குமா அப்படின்னு எனக்கு இதை படிக்கும்போது என்னுடைய சந்தேகம். அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனா இதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. அதனால நீங்க உங்களுக்கு தோன்ற ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கொடுக்கலாம். இப்ப நம்ம கதைக்கு வரலாம். இவர் மனைவியோட சாபம் இவருக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் சிவானந்தா அப்படின்னு ஒருத்தர் டிவைன் லைஃப் சொசைட்டில பெரிய மகான். அவர்கிட்ட போய் சந்நியாச தீட்சை வாங்கிக்கலான்னு போறார். ஆனா சுவாமி சிவானந்தா இவருக்கு சந்நியாச தீட்சை கொடுக்கறது இல்லை. இவர் திரும்பி வந்துடுறார். அவரோட அந்த ஆன்மீக பயணம் எல்லாம் முடிகிற தருவாயில, அவர் இறக்கும் தருவாயில சதாசிவ பிரம்மேந்திராள் சொல்றார், நீ உன்னோட மனைவி சாபத்தினால இன்னொரு ஜென்மம் எடுத்தாகணும். உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், இல்ல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் உடல்ல நீ பிரவேசம் பண்ணலாம்
அப்படின்னு 2 சாய்ஸ் கொடுக்குறார். இவர் வந்து இல்ல எனக்கு இன்னொரு ஜென்மம் வேண்டாம். நான் இப்பவே வந்து இன்னொரு உடல்ல பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றார். அப்ப சமாதி டைம்ல அவரோட சிஷ்யர்களை கூப்பிட்டு என்னோட சமாதியை வந்து முழுக்க மூடாதீங்கோ, ஒரு இது மாதிரி வெளியில வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதிக்கு போயிடுறார். இப்ப நம்ம மரகத அம்மாவோட கதைக்கு வரலாம். ஆண்டவன் பிச்சை இல்ல மரகத அம்மா 2 பேரும் ஒண்ணுதான் இல்லையா? மரகத அம்மா வந்து இப்ப அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல மயக்க நிலையில இருக்கும்போது அந்த டயத்துல சமாதியில இருக்கிற ராமகிருஷ்ணர் அவர்களுக்கு இன்னொரு தடவை சதாசிவ பிரம்மேந்திராள் வந்து நீ வந்து எந்த உடல்ல பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். இந்த மாதிரி ஆண்டவன் பிச்சை உடலுக்குள்ள கடவுள் முருகனே இருக்கார். இந்த மாதிரி ஒரு புனித உடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ வந்து அவளோட உடல்ல வாழ்ந்து அந்த உன்னோட சாபத்தை வந்து நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட அருள்னால இதெல்லாம் நடக்கிறது. அவருக்கு அந்த மாதிரி வந்து சொல்றார். சொன்ன உடனே ராமகிருஷ்ணா அவர்கள், பின்னவாசல் பெரியவா அவர்கள் ஆண்டவன் பிச்சையோட உடல்ல பிரவேசம் பண்றார். இது வந்து இதுல நிறைய இங்கிலீஷ்ல வந்து சட்டில் பாடின்னு சொல்றா. சட்டில் பாடி எடுத்துட்டு அவர் போறாருன்னு எனக்கு வந்து இதோட நுணுக்கங்கள் சூக்ஷ்மங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு என்ன சொல்ல தெரியுது அப்படின்னா, பின்னவாசல் பெரியவா இப்ப ஆண்டவன் பிச்சை உடலுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு தெரியப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு உண்மை. ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கும் தன் உடல்ல இன்னொரு ஜீவன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் வந்து ஒரு புரிதல் வந்துடுத்து. அப்ப ஆண்டவன் பிச்சைக்கு ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கு கடவுள் முருகர் வந்து திருப்பி வந்து பாட சொல்லி கேட்டுக்கிறார். அவ சொல்றா, நான் ஆல்மோஸ்ட் நான் இந்த பாடியிலேருந்து நான் ஜாஸ்தி இல்லை, எனக்கு நான் என்ன பாடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னோட அருள் எப்பவுமே உனக்கு இருக்கு, நீ அதனால பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறார். நடுவில் பாடாம இருந்தா இல்லையா, இப்ப திரும்பி பாட ஆரம்பிக்கிறா. இப்ப வந்து இவளோட உடல்ல இருந்து ராமகிருஷ்ணா அவரோட ஜீவனும் இருக்கு, மரகதம்மாளோட ஜீவனும் இருக்கு. 2 பேரும் அந்த உடல்ல வாழறா. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இவளோட வாழ்க்கையில் நடக்க போறது. என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக 2 மகான்களின் சரித்திரத்துல 3வது பதிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில சம்பவங்கள். ஆண்டவன் பிச்சை அம்மாளோட உடல்ல பின்னவாச பெரியவா பிரவேசம் பண்றா. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில என்ன நடந்தது அதை பத்தி நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனா இதை கேட்கறவாளோட இன்ட்ரெஸ்டை பொறுத்து நான் வந்து சுருக்கமாகவோ இல்லை விரிவாகவோ போடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இதை பத்தி இன்னும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் இன்னும் சில சம்பவங்களை அடுத்த எபிசோட்ல போடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாளோட திருவண்ணாமலை கோவில் தரிசனம். திருவண்ணாமலை கோவிலுக்கு ஆண்டவன் பிச்சை அம்மாள் அவ குடும்ப உறுப்பினரோட கிளம்புறா. இப்போ அவ போய் சேரும்போது வந்து கோவில் கதவு மூடிடுறது. அதனால கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வெளியில, கொஞ்சம் பேர் கோயிலுக்குள்ள இப்படி அந்த கிரில் மூலமா ஏதாவது தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வரான். அந்த பையன் வந்து இவாளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தரிசனம் பண்ணி வச்சு ஆண்டவன் பிச்சை அம்மாளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க ஒரு முருகர் சன்னதி கிட்ட நிக்க வச்சு அங்க வந்து அருணகிரிநாதருக்காக தான் எந்த கம்பத்துல இருந்து வெளியில வந்து தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அந்த கம்பத்தை அந்த பையன் காமிக்கிறான். முருகப்பெருமானோட அருள்னால்தான் அருணகிரிநாதரும் ஆண்டவன் பிச்சை அம்மாளும் இவ்வளவு பாட்டு பாடுறா. அது வந்து இந்த சரித்திரம் படிக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே புரியும்.
தரிசனம் எல்லாம் முடிய விட்டு அந்த பையனோட பேரு கேட்கறா. அந்த பையன் வந்து தண்டபாணி அப்படின்னு சொல்றான். இவ மறுநாளைக்கு வந்து கோவில் அர்ச்சகர்கிட்ட இந்த மாதிரி நேத்திக்கு எங்களுக்கு நல்லபடியா தரிசனம் ஆச்சு. ஒரு பையன் வந்து எங்களை எல்லா இடமும் கூட்டின்னு கொண்டு போய் காமிச்சான் அப்படின்னா, அந்த அர்ச்சக என்ன சொல்றா அப்படின்னா, கோவிலோ மூடி இருந்தது. தண்டபாணிங்கிற பேர்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தண்டபாணிங்கிறது வந்து முருகரோட இன்னொரு பெயர். இவ அடுத்தாப்புல ரமணாசிரமத்துக்கு போறா. ரமண பகவானை தரிசிச்சுட்டு வரும்போது, ரமண பகவான் ஆண்டவன் பிச்சை கிட்ட என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, தண்டபாணி தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கு ஷடாட்சரி மந்திர உபதேசம் பகவான் ரமணா எடுத்து வைக்கிறார், உபதேசம் கொடுக்குறார். அதெல்லாம் முடிச்சுண்டு இவெல்லாம் திரும்பி ஊருக்கு வந்துடுறா. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஆண்டவன் பிச்சை அம்மாள் பகவான் ரமணரை பார்க்கறதுக்காக ரமணாசிரமத்துக்கு போகும்போது பகவானுக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாம இருக்கு. அப்ப இவ ரொம்ப வருத்தப்படுறா. பகவானோட பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டு போன ஒரு விருப்பம் வந்து நிறைவேறாம போயிடுறது. அதனால இது வந்து 2வது முறையா போயிட்டு திரும்பி வந்துடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ வீட்லயே அவளோட வரண்டால பகவானோட தரிசனம் அவளுக்கு திரும்பி கிடைக்கிறது. இந்த முறை வந்து பகவான் சமாதி ஆக விட்டு இவ 2வது தடவை போயிட்டு வந்த உடனே பகவானோட சமாதி ஆயிடுறது. உடம்பு ரொம்ப சரியில்லாம படுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் அவரோட சமாதி ஆயிடுறது. சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாளோட வீட்டுக்கு வந்து அவரு வரார். அதுக்கப்புறம் ஆண்டவன் பிச்சை அம்மாளோட பேசுறார். அவளுக்கு வந்து காயத்ரி மந்திரத்தையும் உபதேசம் பண்றார். அம்மா அவர்கள் நமஸ்காரம் பண்ண போகும்போது, இல்ல நீ என்ன நமஸ்காரம் பண்ண முடியாது. ஆனா நான் பேய் இல்ல. நீ வந்து என்னோட பேசணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? அதனால நான் அந்த விருப்பத்தை நிறைவேறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி காட்சிகள்லாம் படிக்கும்போதோ கேட்கும்போதோ ஆண்டவன் பிச்சை அம்மாள் எவ்வளவு அருள் பெற்ற ஒரு பக்தை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை உபதேசிச்ச கொஞ்ச நிமிஷத்திலேயே அம்மா வந்து ஒரு சமாதி நிலையை அடையிறா. சமாதி நிலையில சில அனுபவங்கள்லாம் ஆறுது. அதெல்லாம் விரிவாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த பதிவுல நான் அதை பத்தி சொல்லல. சமாதி நிலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தினா திருப்பி அந்த ஒரு டிரான்ஸ்ன்னு சொல்றா இங்கிலீஷ்ல, ஒரு சமாதி நிலை அந்த மாதிரி போயிட்டு வரா. அதுக்கப்புறமே திருப்பி வந்து கொஞ்சம் வருஷம் நிறுத்தி வச்சிருந்த பாடல்கள்லாம் திரும்பி பாட ஆரம்பிச்சுடுறா. அம்மா அவர்களுக்கு நிறைய பஜனை குழுக்கள்லாம் கூட ஏற்படுறது. இப்ப கூட வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாளோட பாடல்கள்லாம் நிறைய பேர் பாடுறா அப்படின்னு தெரிய வருது. இதுக்கு நடுவுல வந்து பின்னவாசல் பெரியவாளும் அம்மாவோட உடல்ல இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால அவரோட ஒரு ஆசை வந்து நிறைவேறுது. அவர் வந்து சுவாமி சிவானந்தா அவரை திருப்பி ரிஷிகேஷ்ல போய் பார்த்து சன்னியாச தீட்சை வாங்கிக்கணும்னு போறார். சன்னியாச தீட்சையும் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பின்னவாசல் பெரியவா அவர்களோட இது வந்து ஜீவன் வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாளோட உடல்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால சிவானந்த சுவாமி அவர்கள் பின்னவாச பெரியவாளுக்கு ஆண்டவன் பிச்சை அம்மாளோட ஜீவனுக்கு சில கடமைகள் செஞ்சு சில அந்திம கிரியைகளை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி சூக்ஷ்மமா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேலேண்ட வாரியா தான் இதை பத்தின அறிவு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டா இதை வந்து சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை முடிக்கிறேன். பின்னவாசல் பெரியவாளும் இருந்தா ஆண்டவன் பிச்சை அம்மாளும் ஒரே உடல்ல இருந்து பகவான் ரமணாவோட தரிசனங்கள்லாம் கிடைச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பக்தி நிலையிலையும் நல்ல அனுகிரகத்தோடையும் வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி 1990 வரைக்கும் இவ 2 பேரும் இருந்து அதுக்கப்புறம் மறைஞ்சுட்டா. இந்த சரித்திரத்தை என்னால சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது அந்த பகவானோட அருள்நாள் தான். அதனால இத கேட்டவாளுக்கும் நல்ல ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடையணும்னு நான் வேண்டிண்டு இந்த பதிவோட இந்த பதிவோட